புதிரே சாயிபாபா, புலனாகும் அறிவே சாயிநாதா. ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்மேல் முழுமையாக அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. பலமுறை நான் உன்னிடம் கூறியும் நீ கேட்காமல் உன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் வருத்தத்தோடவே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் முடியப் போகிறது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகிறது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, எதையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நீ நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள். நீ நினைப்பது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நீ நினைப்பதும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை எனக்கு என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்வதற்காகவே இந்த பொக்கிஷமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இதோ புது கணக்கு உனக்காகவே துவங்கப் போகிறது. நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்து பார்த்து. நான் என்ன பாவம் செய்தேன் என்றே தெரியவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகளும் சோகங்களும் துன்பங்களும் நிரம்பி வழிகிறது என்று கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. உன்னுடைய பூர்வ கணக்கு, உன்னுடைய கர்மா எப்பொழுதும் தவறாக நடக்காது, தவறாகவும் நிகழாது. ஆனால் உன்னுடைய கர்மா கழிந்து விட்டது குழந்தையே. வாழ வேண்டும், வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து கொள். நல்ல வசந்த காலம், உனக்கான மகிழ்ச்சியான காலம், உனக்கான சந்தோஷமா நிறைந்த காலம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க உன் சாயப்பா நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில்தான் நானும் இறங்கி இருக்கிறேன். உனக்கான புது வாழ்க்கையை துவக்கவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். தினமும் சிந்தனையை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அதற்கான செயல் வடிவத்தை நீ கொடுத்ததாகவே தெரியவில்லை என் குழந்தையே. எப்பொழுதும் சிந்தித்து சிந்தித்து நடந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வரப்போவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டும் எப்பொழுதும் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாயே தவிர செயல் வடிவம் எப்பொழுதுதான் கொடுக்க? ஏதாவது ஒரு காரணத்தை நீயே உருவாக்கி கொண்டு உன் செயல் வடிவத்திற்கான காரணத்தை நீயே தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறாய். காலம் அறிந்து பயிர் செய். வாழ்க்கையை வீணடிக்காமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷ வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக மாற்ற முடியுமோ அதனை சிந்தனை செய்து அதை செயல்படுத்து. உன் வாழ்வு உனக்கேற்றாற்போல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் மாறும். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீயும் காத்து கொண்டிருக்கிறாய். நானும் அதற்காக உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைத்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்தால்
உன் வாழ்வு சந்தோஷம் மிகுந்த வாழ்வாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சோர்வை எப்பொழுதும் வளர்த்து விடாதே. சோம்பலாக நீ இருந்தால் உன் வாழ்வே உனக்கு இரக்கமாகவே மாறிவிடும். ஏற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் விதிதான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. உலகத்தில் உள்ள அனைவரும் அதை தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி இன்பமும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் சோதனை, எனக்கு மட்டும் வேதனை, என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தை தாண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் கர்மாவின் வலிமைகளால் துன்பம் மிக மெதுவாக நகர்வது போலவும் இன்பம் மிக வேகமாக நகர்ந்தது போலவும் ஒரு மாயை உன் மனதிற்குள் தோன்றியிருக்கிறது. அப்படி இல்லை குழந்தையே. எல்லாமே சரிசமமாகத்தான் உன் வாழ்வில் நகரும். பூர்வ கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே நிரந்தரமாக அனைவரிடமும் இருந்து விடாது. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. உனக்குள்ளே உன் சாயப்பா எப்பொழுதும் வீற்றிருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை, என் வாழ்க்கையை சீர்படுத்த எவருமே இல்லை, எனக்கு கஷ்டம் வரும்பொழுது தோள் சாய எவருமே இல்லை என்று எதற்காக புலம்புகிறாய்? நான் தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னை உணர்ந்து கொள்ளும் நீ சோகமாக இருக்கும் பொழுதும் என்னை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வு நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனால் மனம் சோதனையும் வேதனையும் நிரம்பி இருக்கும் நேரத்தில் நான் உன்னுடன் இருந்தாலும் அதை ஏன் உணர்ந்து கொள்ளாமல் மறுத்து கொண்டிருக்கிறாய்? எது நடந்தாலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எது உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னுடன் தான் எப்பொழுதும் இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. மங்கள செய்தியை உனக்காக உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் குழந்தையே. யாருமே இல்லை என்று மீண்டும் ஒருமுறை அந்த வார்த்தையை சொல்லாதே. எது நடந்தாலும் நான் உனக்காக உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் எவரும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பிறப்பதும் இல்லை, வருவதும் இல்லை. ஒருவருடைய திறமைதான் ஒருவரை மிக பிரகாசமாக மாற்றியமைக்கிறது. குழந்தா, உன்னுடைய பிரச்சனை என்னவென்று உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அதை சொன்னால்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே புரியும், தெரியும். நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ அனைத்தையும் முடிந்தது அனைத்தையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும் உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே?
எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தைக் கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். குழந்தையே, பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை செய்து கொண்டே இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை நிச்சயமாக வந்து காக்கும். தர்மம் தலை காக்கும் குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் குழந்தையே. அதற்கான வேலையில் உன் சாயப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்.
உனக்கான வாழ்வை மிக பிரகாசமாக மாற்றவே உன் சாயப்பா உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்றால் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்காதே. எதையும் ஆராயாதே. வருவது வந்தே தீரும். நடப்பது நடந்தே தீரும். உன்னை விட்டு போவது போயே தீரும். நீ குழம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ ஆராய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலையின்றி பயமின்றி துன்பமின்றி உன் வாழ்வில் கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்து விடலாம். உன் சொந்த பந்தமெல்லாம் உன்னை நிராகரிக்கவும் செய்யலாம். நீ நேசிக்கும் உறவு கூட உன்னை ஏளனமாக பேசிவிட்டு உன்னை விட்டு வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் சற்று திரும்பிப்பார். உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு, மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உன்னை விட்டு சென்றதை நினைத்தும் உன்னை விட்டு விலகியதை நினைத்தும் உன் வாழ்வில் இது நாள் வரை நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஆனால் நீ அந்த தவறை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். நான் அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன பதட்டத்தாலும் போராட்டத்தாலும் உன்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. அதுதான் நீ செய்யும் மிக பெரிய தவறு. உன் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தால், அதை பற்றிய சிந்தனை நிகழ்ந்து கொண்டே இருந்தால், உன் மனம் அதை தவிர வேறு எதையுமே சிந்திக்காது. அதையே தான் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கும் உன் மனம். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதை நினைத்து வருந்திக் கொள்கிறாயோ, எதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறதோ, எதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறதோ, அதை நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு என்றுதானே நான் சொல்லுகிறேன். நடக்க வேண்டும் என்று இருப்பது நடந்துதான் தீர வேண்டும் என்று இருப்பது நிச்சயமாக நடந்துதான் தீரும். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதுதான் உன் வாழ்வில் நடந்து இருக்கிறது. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ அது நடக்காமல் நிற்கப் போகிறதா? எதுவுமே ஆகப்போவதில்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. உன்னால் எதையுமே மாற்றவே முடியாது. எழுதி வைக்கப்பட்டது நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே இந்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்யாதே. உன்னுடைய கஷ்டமான கடலிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். இன்பக் கடலில் உன்னை தத்தளிக்க வைப்பேன். நம் வாழ்க்கையெல்லாம் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இருந்துவிடு. உன்னை நீயே நேசிக்க பழகு. அப்பொழுது உன்னை மற்றவர்களும் நெருங்கி வந்து நேசிப்பார்கள். உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்வு புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கும் வேலையும் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட மாற்றமும் நீ எதிர்பார்த்த மாற்றமும் உன்னை நெருங்கும் நேரம் வந்துவிட்டது. இனி பல மாற்றங்களையும் பல ஏற்றங்களையும் நீ உன் வாழ்வில் காணத்தான் போகிறாய். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். இனி வளமாகவும் நலமாகவும் தான் உன் வாழ்க்கை மாறும். வாழ்வில் படிப்படியாக உன் முன்னேற்றம் இருக்கும். நீ நிச்சயமாக முன்னேறுவாய் பிள்ளையே. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உனக்கான நல்லது படிதான் நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே எதற்குமே பயமே வேண்டாம். உன் வாழ்வை நான் முடிவு செய்துவிட்டேன். ஒரு செயலை முடிவு எடுப்பது மிகவும் கடினம். அதைவிட கடினம் என்ன தெரியுமா? அந்த செயலில் தவறு வந்துவிட்டால் அந்த தவறை திருத்துவது அதைவிட கடினமான செயல்தான்.
எனவே ஒரு செயலை செய்வதற்கு முடிவு எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தித்து செயல்படு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு, செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு, இது சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. உன்னுடைய தேவைக்காக யாரையும் பயன்படுத்திவிட்டு அந்த தேவை முடிந்தவுடன் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடாதே, அவர்களை தள்ளிவிடாதே. இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய பாவமான செயலும் கூட. நீ அப்படி இருந்தால் அவர்களுடைய தேவை மீண்டும் உனக்கு வரும் வாய்ப்பு நடக்காமலா போய்விடப் போகிறது? ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லையே. இதை சிந்தித்துப் பார்த்தாயா? உன் மனம் வேதனையாக இருக்கும் பொழுது என்னை ஒரு நொடி நினைத்தாலே போதும், உன் கண்முன் வந்து நிற்பேன். உன் சாயிதேவா, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் மன வலிகளுக்கான மருந்தாகவும் நான் வந்து உன் கண்முன்னே நிற்பேன். உன் கண்ணீரையும் துடைப்பேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி வைப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தித் தரப்போகிறேன். எப்பொழுதுமே யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகிக்கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம்.